கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஒய்ஃப் பிரேமலதா விஜயகாந்த் அந்நியாரை வந்து கண்டிப்பாக வைஸ் கேப்டன் இனிமேல் கூப்பிடணும், துணை கேப்டன் அப்படின்னு கூப்பிடணும். உண்மையாக அதுதான். ஏன்னா அவங்க நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய இளைஞர்கள் வேலை செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அவங்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது இங்கே கொடுக்கக்கூடாது. கிட்டத்தட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, சீமானவர்கள் பேசின விஷயம்தான். அவங்களுக்கு வந்து ஒரு கேட் பாஸ் மாதிரி, ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி, ஒரு விசா மாதிரி அவங்க இங்கே வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஓட்டு உரிமை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, உண்மையாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் பிஜேபி காங்கிரஸ் விடுங்க, பெரிய லெவலில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. ஆனால் பிஜேபிக்கு இது மிகப்பெரிய ஒரு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவர் இன்டைரக்டாக சொல்கிறாங்க. இதன் மூலயமா அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, இங்கே பாருங்கள் நாங்கள் பிஜேபி கூட அலைன்ஸில் இல்லை அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்களோ என்னவோ. ஆனால் நல்ல விஷயங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அந்தந்த ஸ்டேட்டில் ஓட்டு இருக்குது. அந்தந்த நாட்டு அந்தந்த ஊரோடைய அரசியலை வந்து நம்ம வந்து முடிவு பண்ணோம், அந்தந்த மாநிலத்தை. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஏதோ ஒரு சித்தாந்தத்தையும் இங்கே இருக்கக்கூடியதை வந்து நான் வந்து ஒர்க் பண்ண வரக்கூடியவர்கள் சில பேர் நான் தீர்மானிப்பேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு சில பார்ட்டிக்கு வந்து ஃபேவராகவும் பர்மனண்ட்டாக ஃப்யூச்சரில் இனி வரும் காலங்களில் ஒரு பார்ட்டி அப்படியே கொண்டு வர்றதுக்கு, சாலிடாக வைக்கிறதுக்கு, ஸ்டாண்டர்டாக வைக்கிறதுக்கு ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். ஆனால் சார் மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு கருத்து வச்சதுக்கு கண்டிப்பாக ஒரு கட்ஸ் தேவைங்க. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், அந்நியார் அவர்களை வந்து துணை கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் வந்து வாழ்க்கை துணை, நம்ம கேப்டன் அவர்களுடைய வாழ்க்கை துணைவி யார் எல்லாமே. அதனால் அவங்கள வந்து இனிமேல் நம்ம துணை கேப்டன் அப்படின்னே வந்து கூப்பிடலாம், தப்பு கிடையாது. நல்ல ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு தேவையான ஒரு ஸ்டேட்மெண்ட், முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த அமெரிக்காவில் ட்ரம்ப்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா ஒரு முடிவு, ஒரு போல்டான ஒரு இது. இந்த மெக்சிகோலேருந்து உள்ளே வரவங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மாதிரி தான் வந்து ஒரு கண்ட்ரோலிசம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இதன் மூலமாக பிஜேபி கூட அலைன்ஸ் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. பட்டு இன்னொரு பக்கம் ஒரு வழியாக அவங்க வந்து ஒரு டிவிகே மாதிரியான ஒரு பார்ட்டிக்கு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா டிவிகே பற்றி என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு தமிழ் அப்படிங்கிற ஒரு மக்களுக்கான ஒரு பார்ட்டி. அந்நியார் அவர்கள் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் கட்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்குது, தமிழர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கட்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பார்ட்டி கூட விஜய் சார் மாதிரி ஒருத்தர் கூட அலைன்ஸுக்கு வந்தாங்கன்னா உண்மையாக வேறு லெவல் இருக்குங்க. ஏன்னா டிவிக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா சூப்பர் பார்ட்டி, தமிழர்களுக்கான ஒரு எழுச்சி. இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன், கன்னட ராஜ்யோத்சவா அப்படின்னு வந்து கர்நாடகாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்னதான் கிறிஸ்டியன், முஸ்லீம், என்ன மதத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலுமே, என்ன ஜாதி அதெல்லாம் பார்க்காம அந்த கன்னடான்னு வரும்போது எல்லாம் வந்து ஒன்றாயிடுறாங்க. அந்த கன்னடாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது வெளியிலேருந்து எவனா வந்தனா என்னடா அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து எதிர்த்து நிற்கிறாங்கல்ல. இதெல்லாம் ஒரு ரைமிங்காக சொல்கிறதா இருந்தாலும் அங்கே அவங்க பண்ணுறது நல்ல டைமிங்காக இருக்குது. அப்படி ஒரு இது சின்ன சின்ன பசங்க கூட வந்து அந்த கொடியை எடுத்து வச்சுக்கிட்டு அதை உட்டி இதரேன்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு ஒரு கன்னட ராஜ்யோத்சவா அப்படின்ட்டு வந்து நல்லா அந்த யூனிட்டி தான் தமிழ்நாட்டில் வந்து லேகாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அந்த யூனிட்டியை கொண்டு வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை விஜய் அவர்கள்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஜய் அவர்களுடைய தம்பி, கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட தம்பியாக தான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்நியார் அவர்கள் இந்த மாதிரி ஒரு போல்டாக எத்தனையோ முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள், தயவுசெய்து இந்த முடிவும் எடுக்கணும். டிவிக்கே கூட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி டிவிக்கே கூட வந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் சரி, அந்த திராவிடம் தமிழ் தேசியம் இந்த 2 கொள்கைகளுக்குமே வந்து ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் வந்து அதான் திராவிடம் அப்படிங்கிறது அதான் கன்னடம், தெலுங்கு எல்லா மக்களும் வந்து ஒன்று. இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு நார்த் டாமினேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் எதிர்த்து ஃபைட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன், அந்நியார் அவர்கள் நல்ல ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. செந்தமிழன் சீமான் அவர்களை போல் வந்து பேசியிருக்கிறாங்க. என்னதான் செந்தமிழன் சீமான்னு சொன்னாலும் அவருக்கு இங்கே யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்நியார் கொடுத்தது, துணை கேப்டன் அந்நியார் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ விரைவில் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் அன்னைக்கு ஜனவரி 9 அன்னைக்கு தான் தன்னுடைய இந்த கூட்டணி நிலைப்பாட்டை அந்நியார் அவர்கள் அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டணி நிலைப்பாட்டை வந்து சொல்லணும், டிவிகேல தேமுதிக இணையணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இந்த வீடியோவில் விடைபெறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.